ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷர்.com. வீட்டில் திடீர் விருந்தாளிகள் வந்தாலோ இல்லாட்டி நமக்கே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு அதில் 5 பாதாம், 5 முந்திரி, 3 ஏலக்காய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த சர்க்கரை சேர்க்கறதுனால நட்ஸ் எல்லாம் நல்லா அரைபட்டு கிடைக்கும். அதனால தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படி இருக்கட்டும். கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும், பாகுபதெல்லாம் தேவையில்லை. நல்லாவே வெல்லம் கரைஞ்சி கொதி வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. 1 கப் வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளை கரைசல் கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்படி இருக்கட்டும். இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு சேமியா, கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த சேமியா தான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பேக்கெட் சேமியாவில் இருந்தால் கூட 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கங்க. சேமியா நல்லா இந்த நெய்யிலே வறுபட்டு இது மாதிரி கலர் மாறி வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்த சேமியாவே இருந்தாலும். இப்போ இந்த வறுபட்ட சேமியாவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதே வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கடலை மாவை சேர்த்து இந்த நெய்யிலே மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. இந்த கடலை மாவு சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நெய்யில் இது மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், நல்ல வாசம் வரும். இப்போ இதில் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரையை வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. எப்பவுமே சேமியாவில் நம்ம கிச்சடி, உப்புமா இல்லாட்டி கேசரி கூட செஞ்சுருப்போம், பாயாசம் செஞ்சுருப்போம். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெள்ளைக்கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சுடுங்க. இந்த வெள்ளைக்கரைசல்லே கடலை மாவும் சேமியாவும் வெந்து கொஞ்சம் சாஃப்டாகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். நல்லா வெள்ளைக்கரைசல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச பாதாம், முந்திரி, ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்து அதில் இருக்க ஈரம் பூரா நல்லா வற்றி இது மாதிரி திக்காகணும். வானலில் ஒட்டாமல் நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு நெய் தடவனை பிளேட்டில் மாற்றிக்கங்க. இது மாதிரி ரவுண்டான சில்வர் பிளேட்டு இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க. நெய் தடவிட்டு மாற்றினீங்கன்னா தான் ஆறின பிறகு கட் பண்ணி எடுக்க ஈஸியாக எடுக்க வரும். இது மாதிரி சமன்படுத்திட்டு ஆற விட்டுடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் ஸ்கொயர்ஸாவோ இல்லை ட்ரையாங்கிளாவோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது மாதிரி ஹார்ட்டின் ஷேப் உள்ள கட்டர் வச்சுருக்கேன், அதால் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். பார்த்ததுமே கடையில் வாங்கின ஸ்வீட் போல் சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவும் பிடிக்கும். பாருங்கள், இது மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. சட்டுன்னு சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் ரெடியாக எடுத்துங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட சேமியா வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வீட்டுக்கு திடீர் விருந்தாளிகள் வந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்து அசத்தலாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க. நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா போதும், பாராட்டி தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.